ப்ரோ. எஸ். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் நம்ம? ப்ரோ லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் திங்கிங் பற்றி பார்த்தோம் ப்ரோ நம்ம. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அதில் இருக்க ஃபுல்லாக சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டேட்டிவ் குவான்டிட்டேட்டிவ் பார்த்துருந்தோம். ஓகே. அப்போ ரிசர்ச் மெத்தடாலஜியில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒன்று சொல்லியிருந்தீங்க அதில் வந்து. ஓகே. அப்புறம் யூஎஸ் அனலிட்டிக்ஸ் டூல் வந்து சொல்லியிருந்தீங்க எனக்கு தெரியாது. ஸோ திருப்பி அதை ஒன்று சொல்லியிருந்தீங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க சொல்லியிருந்தீங்க முன்னாடி இருக்கிறதுமே. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து யூஎக்ஸ் இன்டர்வியூ அந்த இது காமிச்சிருந்தீங்க கடைசி யூஎக்ஸ் ரிசர்ச் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ப்ரோ நம்ம. ஓகே. இடம் ரெஃபரன்ஸ் பார்ப்போம். ஓகே. ரிசர்ச் பத்திலாம் பார்த்துருந்தோம் கரெக்ட்டுங்களா? எஸ் ப்ரோ. ஸோ ஓகே, இப்போ இதுல இருக்கிற எல்லா ரிசர்ச்சும் நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்துவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ராஜெக்டோட டைம் லைனை பொறுத்து எல்லாமே மாறும். கம்பெனியோட பட்ஜெட்டை பொறுத்து மாறும்னு சொன்னேன் கரெக்ட்டுங்களா? எஸ் ப்ரோ. டைம் நம்ம வந்து கொடுக்குற டைம் பொறுத்து அது எது எது வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ இது எல்லாருக்குமே கிளியரா இருக்குன்னா கிளியர் போட்டுருங்க. யாருக்காவது கிளியர் ஏதாவது ப்ரோ. டவுட் இருந்ததுன்னா டவுட் கேளுங்க. ஓகே, கிளியர் ப்ரோ. சாட்ல போட்டுருங்க. ஏதாவது டவுட்ஸோ இல்ல கிளியரா இருக்குன்னா கிளியர். டன். ஓகே, சூப்பர், வெரி குட். ஸோ ரெண்டு விதமான ரிசர்ச் பார்த்திருந்தோம். குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னு சொல்லிட்டு. குவான்டிடேட்டிவ் அப்படின்றது என்னன்னு சொல்லியிருந்தேன்னா குவான்டிட்டி ரிலேட்டட் டேட்டா, நம்பர்ஸ், ட்ரெண்ட், ஓகேங்களா, அதாவது நியூமரிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து யூசரோட பிஹேவியர், ப்ரிஃபரன்சஸ், ஆட்டிடியூடு, இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தடாலஜி. அதாவது பிஹேவியர்னா என்னது, அவங்க ரைட்ல போவாங்களா இல்ல லெஃப்ட்ல போவாங்களா, எத்தனை பர்சன்டேஜ் பேரு ரைட்ல போனாங்க, எத்தனை பர்சன்டேஜ் பேர் லெஃப்ட்ல போனாங்க. சரி, யூஐ யூஎக்ஸ்ன்றது நாட் ஒன்லி ஃபார் மொபைல் ப்ராடக்ட், நல்லா புரிஞ்சுக்கங்க. மொபைல் ஆப்புக்கு மட்டும் கிடையவே கிடையாது. எல்லா விதமான மிஷினரிஸ் ஒர்க் பண்றதுக்காக இருக்கட்டும், இல்ல ஒரு கார் மேனுபேக்சரிங்கா இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே யூஐ யூஎக்ஸ்ன்ற இண்டஸ்ட்ரி வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கு. அதாவது யூஎக்ஸ் டிசைனர்ஸ் வில் ஒர்க் ஆன் மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ். இதுலதான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில கூட யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் பீப்புளை ஹையர் பண்ணுவாங்க. சொல்றது புரிஞ்சுதுங்களா? எஸ் ப்ரோ, புரிஞ்சு. எந்த ப்ராடக்ட்ல ஒர்க் பண்ணாலும் சரி, மொபைல் ப்ராடக்ட், வெப், காரு, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒர்க் பண்ற ஒரு நபர்களுக்கு பேர் தான் யூஎக்ஸ் டிசைனர்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே ப்ரோ. புரிஞ்சு ப்ரோ. சோ எக்ஸாக்ட்லி. சோ நீங்க வந்து மொபைல் ஆப் கம்பெனில மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணுவேன், மொபைல் ப்ராடக்ட்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணுவோம், வெப்சைட்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. யூ மே ஒர்க் ஃபார் ஒர்க்ஸ் வாகன் கம்பெனி இருக்கா, ஒர்க்ஸ் வாகன் கூட நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ஒர்க் ஃபார் ஆடி. ஆடி இருக்குல்ல, ஆடி, அவுடின்னு சொல்லுவாங்களா, அவுடி கார், அந்த கார் கம்பெனில கூட யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல இருக்கும். ஏன் தெரியுமா? ப்ரோ உங்க டேஷ்போர்டு யூனிட் இருக்குல்ல ப்ரோ, அதுக்காக. அவங்களுடைய ஓன், அவங்க கம்பெனிக்குமே நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அவங்க ரெடி பண்ணுவாங்க. அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல ஐடி கம்பெனி இருக்கும். அதாவது எல்லா ஓன் ஒரு கம்பெனிலுமே யூஎக்ஸ் பீப்புளை ஹையர் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. எவ்ரி பீப்புள் வில் ஹாவ் தேர் ஓன் யூஎக்ஸ் டீம், ஐடி டீம் எல்லாருமே வச்சிருப்பாங்க. சொல்றது புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து ஆடி கார், ஓகேங்களா, ஆடி காரு, அந்த ஆடி கம்பெனி வேணா ஓபன் பண்றேன் சரிங்களா, ஆடி கம்பெனி, சரியா? ஓபன் பண்றேன், அவங்களோட வெப்சைட் குள்ள போய் பார்க்கலாம் சரியா, audi.com. கெரியர்ஸ்குள்ள போறேன் சரியா, கெரியர்க்குள்ள போயிட்டு அக்செப்ட் ஆல் குக்கீஸ் கொடுத்துட்றேன் சரியா. லோட் ஆகுது, லோட் ஆகட்டும். ஜாப் போர்ட்டலுக்குள்ள போறேன். சோ நீங்க வந்து நான் வந்து ஒன்லி ஐடி கம்பெனில மட்டும்தான் வேலை செய்ய முடியும் அப்படிலாம் யாராவது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன். யூ கேன் ஒர்க் இன் மல்டிபிள் கம்பெனிஸ். மிஷின் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி கூட யூஎக்ஸ் டிசைனர்ஸ் தேவைப்படுவாங்க. ஒரு ரோபோட் டிசைன் பண்ற கம்பெனி கூட நம்ம ஆட்கள் தேவைப்படுவாங்க. சொல்றது புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சு ப்ரோ. இங்க பாருங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டல் சரிங்களா. இப்ப நான் என்ன பண்ண போறேன், யூஎக்ஸ் நான் போடுறேன். இங்க பாத்தீங்களா
டிஜிட்டல் ஃப்ரண்ட் அண்ட் சொல்யூஷன், மை ஆடியோ ஆப், வெஸ்டர்ன் டிஜிட்டல் ரீட்டைல் மாடியூல், லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஓகே, இப்போதைக்கு எந்த ஜாபும் அவைலபிளா இல்ல. பட் ஆனா எல்லா டொமைன்லயுமே டிபார்ட்மெண்ட்லயுமே பீப்புள் வில் ஹையர் பீப்புள். ஓகேவா? இப்போ இங்க போட்டிருக்காங்க பாரு, ஐடின்ற டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளதான் நம்மள ஹையர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஐடி அதுக்கப்புறம் டெக்னாலஜி, டிசைன் இருக்கு பாருங்க, டிசைன். ஸோ இதுல எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்ணுவாங்க, ஹையர் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அவுடி பார்த்தோமா, நான் வேற எதனா ஒரு கம்பெனியை போட்டு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. வேற கம்பெனி வந்து ஓகே, Volkswagen போட்டு பார்ப்போம் இருக்கான்னு சொல்லிட்டு. நீங்களுமே உங்களுக்கு எப்பயாவது வேலை எல்லாம் அப்ளை பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்க போயிட்டு ஜாப் போர்ட்டல்ல போய் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இப்படிதான் நான் அக்சென்ச்சர்ல போயிட்டு ஜாப் எடுத்தேன். சரிங்களா? நீங்க வந்து நம்மளுக்கு வேலை வரும், கால் பண்ணி கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியே உக்காண்டு நம்ம இருக்க வேண்டியதுதான். நம்மளாதான் என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி போடணும், நம்மளாதான் ஒரு கம்பெனிக்குள்ள வேலைக்கு போகணும். ஸோ நோ ஒன் வில் கம் அண்ட் என்ன சொல்றது, தே கிவ் த ஜாப் டு யூ. நல்லா புரிஞ்சுக்குங்க, யாரும் உங்களுக்கு வந்து ஜாப் கொடுக்க மாட்டாங்க, நம்மளே தான் எடுத்துக்கணும். இங்க பாருங்க, Volkswagenலயும் நிறைய இருக்கு. நான் அக்சென்ச்சருக்கு வேலைக்கு போனது வந்து எனக்கு அவங்கலாம் யாரும் கால் பண்ணி எல்லாம் கூப்பிடல. ஓகேங்களா? நானே யூஐ யூஎக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சு நானே அந்த போர்ட்டல் அப்ளை பண்ணி தான் நான் வேலைக்கு போனேன். நோ ஒன் கிவன் அ ஜாப் டு மீ. இங்க பாருங்கப்பா. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் வாய்ஸ் யூஎக்ஸ் கான்செப்ட் டிசைன். ஓகே, எங்க கேட்டிருக்காங்க பாருங்களேன், பெர்லின்ல கேட்டிருக்காங்க. எங்க கேட்டிருக்காங்கன்றதை விட்டுருங்க, பட் ஆனா யூஎக்ஸ் டிசைனர் ஹையர் பண்றாங்களா? இத பாருங்க, நான் சொன்னேன் உங்களுக்கு எல்லா கம்பெனிலுமே ஹையர் பண்ண ப்ராடக்ட் டிசைனர் பாருங்க, இதோ இருக்காங்க பாருங்க ப்ராடக்ட் டிசைனர்ஸ். ஓகே, இங்க கூட நீங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி வேலைக்கு போலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க கைஸ், மார்க்கெட்ல செம்ம ஜாப் அவைலபிளா இருக்குது யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ்க்கு. ஒரு 3 வருஷம் பல்ல கடிச்சுக்கிட்டு வேலை செஞ்சிட்டீங்கன்னா போதும், நீங்க பெரிய பர்சனா வந்துடலாம். ஆனா அந்த 3 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து எதனா ஒரு வேலைக்கு போய்க்கணும், கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். சம்பளம் எனக்கு வந்து நான் வந்து இவ்வளவு கொடுத்தாதான் போவேன், என் சொந்த ஊர்ல எனக்கு வேலை கிடைச்சாதான் நான் போவேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்மளால பெரிய ஆளாக முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, வேலை கிடைக்கிற இடத்துக்கு நம்ம போய் ஆகணும், வேலை இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போய் ஆகணும். நம்ம வீட்டு பக்கத்துலயே வேலை தேடிங்கன்னா கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. சரியா? சோ இங்க பாருங்க, 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களே எங்க ஹையர் பண்றாங்க, Volkswagenல ஹையர் பண்றாங்க. ஆனா என்ன ஊர்ல, இது வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகல்ல. ஓகேங்களா? பட் ஆனா இதே விஷயம் இங்கேயுமே நடக்கும், எங்க இந்தியாவிலுமே நடக்கும். பீப்புள் வில் ஹையர் யூ. இப்ப நான் எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு, இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, ரிசர்ச் இஸ் த காமன் ப்ராசஸ் ஃபார் எனி ப்ராடக்ட், எனி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். மொபைல் ஆப்புக்கு மட்டும்தான் கிடையாது, வெப் ஆப்புக்கு மட்டும்தான் கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பர், இல்லைன்னா டவுட் இருக்குன்னா சொல்லுங்க. சரிங்களா? இதே எம்பத்தைஸ் ப்ராசஸ் தான், இதே ரிசர்ச் ப்ராசஸ் தான், இதே மாதிரியான டிஃபைன் ப்ராசஸ் தான், இதே மாதிரி ஐடியேஷன் தான், இதே மாதிரி ப்ரோட்டோடைப் தான், இதே மாதிரி டெஸ்டிங் தான், இதே மாதிரி ஐட்ரேஷன் தான். எல்லாமே எங்க பண்ணுவீங்க, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி இது மாறிக்கிட்டே இருக்கும். மாறிக்கிட்டே இருக்கணும். என்ன மாறிக்கிட்டே இருக்கும், இண்டஸ்ட்ரி மட்டும்தான் மாறும். சேம் திங் தான், சேம் கைண்ட் ஆஃப் திங்ஸ் தான். பட் யூசர் பிஹேவியரா வரும்போது அது ஒரு விஷயமா இருக்கும், நீங்க மோட்டிவேஷனா இருக்கும்போது அது ஒரு விஷயமா இருக்கும், அவங்களோட நீடு வந்து ஒரு விஷயமா இருக்கும். இதை கண்டுபிடிக்கிறது தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. அப்போ யூஎக்ஸ் ரிசர்ச்சர் அப்படின்றவங்க நீங்க எந்த கம்பெனிக்கு போனாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒர்க் பண்ணுவீங்க. either it's a mobile product or it's a web product or it's a car or it's anything in any machinery. எதை வேணா வச்சுக்கோ, என்னுடைய ரிசர்ச் ஒர்க் இல்லாம உன்னால ஒரு ஆணையும் புடுங்க முடியாது. யூ காட் இட் ரைட், யூ காட் இட் ரைட். எல்லாருக்குமே புரிஞ்சுது இல்ல? இது கிளியரா இருக்கீங்களா? புரியுது ப்ரோ. எஸ் ப்ரோ, கிளியர் ப்ரோ. எஸ். நான் அழுத்தி சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க எல்லாரும் சில அசம்ஷன்ல இருப்பீங்க, நம்மளுக்கு மொபைல் ஆப்ல தான் கிடைக்கும், வெப் ஆப்ல தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு. நல்லா பண்ணிக்கிங்க, உங்க மைண்ட் நல்லா ஷிஃப்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மொபைல் ப்ராடக்ட்ல மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணணும் கிடையவே கிடையாது.
You can work in fashion technology, you can work in healthcare, you can work in edutech, you can work in machinery, you can work in manufacturing, any department, any industry you can work. So that is the reason UX design process is must for anything. நீங்க எந்த இதுக்கு வேணா ஒர்க் பண்ணிக்கோங்க, இதான் ப்ராசஸ். என்னது? இதான் ப்ராசஸ். இந்த டிசைன் திங்கிங் ப்ராசஸ் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, கரெக்டா உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க பையன் பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜின்ற மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், பயங்கரமா மார்க்கெட்ல போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃபோக்ஸ்? சூப்பர். இப்போ குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். குவாலிட்டேட்டிவ்னா யூசர் கிட்ட போய் உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அவங்க கிட்ட சில கொஸ்டின் கேட்கறது, அவங்களோட பிஹேவியர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. ஆனா எப்படி? அவங்களோட நேரடியா அவங்க கிட்ட பேசுறது மூலியமா, நேரடியா அவங்க கூட இன்ட்ராக்ஷன் பண்றது மூலியமா கிடைக்கிற அந்த டேட்டாவை நீங்க நோட் பண்ணிட்டு வருவீங்க. டைரியிலையும் எதுல நோட் பண்ணிட்டு வருவீங்க? டைரியில, நோட் புக்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு வர்றது, வாய்ஸ் ரெக்கார்டரு, போனு, இந்த மாதிரி மல்டிபிள் வேலை ரெக்கார்ட் பண்ணிட்டு வர்றத அழகா ஸ்டிக்கி நோட்ல போட்டு எழுதி வைப்பீங்க. தட் இஸ் வாட் குவாலிட்டி ரிசர்ச். ஓகே, ஸ்டிக்கி நோட்னா கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட் போட்டு எழுதுறது, இந்த மாதிரி எழுதி வைப்பாங்க. சரியா? சோ UI UX டிசைனர்ஸ் ஸ்டிக்கி நோட் இல்லாமலாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், டிசைனர்ஸ் வந்து நோட்ஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு. நோட்ஸ் எடுப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணுவாங்க, எழுதி வச்சுப்பாங்க டைரியில. ஓகேங்களா? ஏதாவது ஒரு நியூஸ் ஆர்டிகல் படிச்சாங்கன்னா கட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் வேல இருந்து இன்புட் எடுத்து வருவாங்க. சில பேரு ஆப்போடைய அப்ளிகேஷன் ஸ்டோர் இருக்குல்ல, பிளே ஸ்டோர் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? உங்களுடைய மொபைல் ஆப் டவுன்லோட் பண்றதுக்கு போற இடம் தான் என்னது? பிளே ஸ்டோர். அந்த பிளே ஸ்டோர்ல கூட கமெண்ட் போட்டிருப்பாங்க பாருங்க. என்ன கமெண்ட் போட்டிருப்பாங்க? லாகின் சரியா இல்லை, அது சரியா இல்லை, இந்த விஷயம் பிரச்சனையா இருந்தது, அந்த விஷயம் பிரச்சனையா இருந்தது, அப்படி சொல்லி நிறைய கமெண்ட் போட்டிருப்பாங்கல்ல, அத கூட இன்புட் ஆயிட்டு வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ ஒரு UI UX டிசைனர்னா ஒரு ஆப் இல்ல ஒரு இண்டஸ்ட்ரி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் எந்த எண்ட் வேணா போவான். சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுவான், கூகுள் யூஸ் பண்ணுவான், கூரான்னு ஒண்ணு இருக்குது அதை யூஸ் பண்ணுவான், யூசர் கிட்ட போய் உட்காந்து கேட்பான், அந்த ரிலேட்டட் இன்ஸ்டியூட்டா இல்ல ரிலேட்டட் ஃபீல்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க போய் கேட்பாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் வேல போய் உட்காந்து ரிசர்ச் பண்ணி டேட்டாவை கொண்டு வந்து அதை ஐடியேஷன் பண்ணி அதுக்கான ப்ரோட்டோடைப்பை போட்டு அதுக்கான வயர் ஃப்ரேம் போட்டு அவுட்புட்டை கொடுக்கறது தான் உங்களோட வேலை. புரிஞ்சுச்சா? சோ குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்னா என்ன, குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னா பார்த்தாச்சு. இப்போ அதுல வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க சொன்னேன். அதே மாதிரி ஆட்டிடியூட் ரிசர்ச்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? ஆட்டிடியூட் ரிசர்ச்னா ஒண்ணு இல்ல, செல்ஃப் ரிப்போர்ட்டர் தேர் ஒப்பீனியன், அவங்களோட ஒப்பீனியனை கேட்கறது. சர்வே, ஃபோக்கஸ் குரூப், ப்ரிஃபரன்சஸ் டெஸ்ட். ஃபோக்கஸ் குரூப்னா ஒண்ணு இல்ல, என்னோட டார்கெட் ஆடியன்ஸை கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயத்த நான் கேட்பேன், அவங்க கிட்ட அவங்களோட குறைநெறிகளை கேட்டு தெரிஞ்சுப்பேன். அதுக்கு பேர் ஃபோக்கஸ் குரூப் சொல்லுவாங்க. சர்வேன்றது, நீங்க ரீசெண்டா எங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்க, உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்றாங்கல்ல, மாருதி சுசுகில இருந்து கால் பண்றது, ரீசெண்டா வாங்கின பர்ச்சேஸ் எப்படிங்க இருந்தது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி உங்ககிட்ட கேட்பாங்கல்ல, அது எல்லாமே சர்வே தான். சரியா? அதே மாதிரி ஒரு ஆப்புக்குள்ள வெளியே போயிட்டு புது ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா ஃபீட்பேக் கேட்கும். கேட்டிருக்குதா? எங்களோட ஆப்போட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதாங்க, சூப்பரா இருந்தாங்க, ஃபீட்பேக் கொடுங்கன்னு கேட்பாங்க. தட் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் திங். நீங்க ஏதாவது ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட இங்க ஒரு பாப்பப் வரும், ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கொடுங்க, ஹவ் யூ லைக் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல வரும். பாத்திருக்கீங்களா? வெப்சைட் யூஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது கேட்கும் வெப்சைட் ஃபீட்பேக். அந்த ஃபீட்பேக் வந்து எங்க கேட்கும்னா, நீங்க வெளியே வரும்போது கேட்கும், இல்லைன்னா டிரான்சாக்சன் பண்ணிருக்கும் போது கேட்கும். கூகுள்ல கூட ஹவ் யூ லைக்ட் அவர் UI, அவர் UX, இல்ல எங்களோட ப்ராசஸ் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொம்மைங்களை காட்டுவாங்க. பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எதுக்குடா கேக்குறாங்க? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனா இப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு ஆப்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா, உன்னுடைய ஃபீட்பேக் தான் அவங்களோட குரோத். நீ ஃபீட்பேக் கொடுக்குற இன்புட் தான் அவங்களோட குரோத். யாராவது ஜொமேட்டோல ஆர்டர் போடுறீங்க, அப்ப அவங்க கூட ஒரு ஃபீட்பேக் கேட்பான். யாரு? டெலிவரி பார்ட்னருக்காக இல்ல, அவன் ஆப்பை க்ரோ பண்றதுக்காக. அப்புறம் கூகுள்ல நீங்க ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணுவீங்க, அங்க அவன் ஒரு இடத்துல கேட்பான் இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுன்னு சொல்லிட்டு. திஸ் ஆல் ஃபார் யுவர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஒன்லி. நல்லா புரிஞ்சுக்கணும் எதுக்காக இதெல்லாம் கேட்கறாங்க. இதெல்லாம் நீங்க தான் கேட்கணும், நீங்க தான் இதெல்லாம் கேட்க சொல்லணும் உங்களோட டெவலப்மெண்ட் டீம். ஃபீட்பேக் கேளுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, ஏன்னா இதை வச்சுதான் நம்ம டேட்டா எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு. சோ இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதுதான் உங்களோட வேலை.
இதான் யூஎக்ஸ் டிசைனர்ஸா நீங்க ஒரு ஒரு ஆப்லயும் ஸ்ட்ராட்டஜி போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். புரிஞ்சுதா? எஸ் ப்ரோ, புரியுது. புரியுது ப்ரோ. ஓகே. சோ அடுத்து பிஹேவியர் ரிசர்ச். பிஹேவியர்னா ஒண்ணும் இல்ல, ஒரு பர்சனை அப்படியே நீ 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 பண்ணுப்பா, உன் வேலையை பண்ணு, நான் அவனை பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு அவனை வாட்ச் பண்றது. இது எப்படிலாம் வாட்ச் பண்ணுவாங்கன்னா, சில ஷாப்பிங் மார்க்கெட்ல வந்து அவனுக்கு அந்த பொருள் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வெப்சைட்டுக்கு எப்படி ரிசர்ச் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அனாலிட்டிக்ஸ் ஆப்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பாத்திருக்கீங்களா? யூஎக்ஸ் அனாலிட்டிக்ஸ் டூல்ல ரெக்கார்ட் பண்ணவங்க சொன்னல, வீடியோ மாதிரி ரெக்கார்ட் பண்ணிடுவாங்கப்பா. நீ உள்ள போயிட்டு எங்க கிளிக் பண்ற, எங்க வர அப்படின்றது எல்லாத்தையும் பக்காவா நோட் பண்ணிடுவாங்க. சோ இப்படி நோட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உன் கர்சர் எங்க போகுது, உன் மவுஸ் எதை கிளிக் பண்ணுது, நீ எந்த பொருள் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கிற, உன் பையிங் பேட்டர்னை பத்தி எனக்கு தெரிஞ்சிடும். உன் பையிங் பேட்டர்ன் என்னது, நீ ஒரு அமேசான் பிளாட்ஃபார்ம்குள்ள போன உடனே நீ உன் கர்சரை வச்சு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு பாப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் போறேன், சரியா, நான் போறேன், இப்ப என் கர்சர் இங்க போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு ஃப்ரிட்ஜ் ஏசி பாக்குறேன், சரியா, இப்ப ஏசி போறேன், ஏசி ஓகே 37,000 இருக்குது, ஓகே நான் போறேன். இப்போ என் கர்சர் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே இருக்கும். அங்க ஒரு சிஸ்டம் இருக்கு, இதுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டூலுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் அனாலிட்டிக்ஸ் டூல் சொல்லுவாங்க. அது அடோப் அனாலிட்டிக்ஸா இருக்கலாம், இல்ல மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டியா இருக்கலாம், கூகுளா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இப்ப என் கர்சர் எல்லாம் போயினே இருக்குதா, இப்ப நான் எங்க கிளிக் பண்ணுவேன் அடுத்துன்னு பாத்தீங்கன்னா இதுல கிளிக் பண்ணுவேன். இப்ப அவன் என்ன பாப்பானா, ஓகே இந்த யூசர் வந்து ரிவ்யூ பார்த்தா பொருளை வாங்குறான், அப்ப இவனுக்கு ரிவ்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணா இவன் பொருளை வாங்கிடுவான் அப்படின்றத அவன் பேட்டர்ன் பண்ணிட்டானா, அதுக்கேத்த மாதிரி இந்த ரிவ்யூ செட் பண்ணானா நான் பொருளை வாங்குவனா மாட்டேனா? வாங்குவீங்க ப்ரோ. சோ திஸ் ஆல் ஸ்ட்ராட்டஜி given by UX team only. இது எல்லாம் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, எந்த மூளை இருக்கு அப்படின்னா யூஎக்ஸ் டிசைனரோட மூளை தான் இருக்குது. புரிஞ்சுச்சா? சோ நீங்க தான் இந்த எண்டு இது யாரு அப்சர்வ் பண்றீங்க, ஒரு யூசரை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பேரு பிஹேவியர் ரிசர்ச், அடுத்து ஆட்டிடியூட் ரிசர்ச், அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். மல்டிபிள் ரிசர்ச்சுக்கு இருக்கு. அந்த மல்டிபிள் ரிசர்ச்சுக்கு மல்டிபிள் லெவல் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. அதை பத்தி தான் நம்ம எம்பத்தைஸ்ல படிக்க போறோம். அந்த எம்பத்தைஸ்ன்றது என்னன்னா, இந்த ரிசர்ச் எல்லாம் கண்டக்ட் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, யூசர்ஸ் கிட்ட இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்றீங்க. ஓகே. சோ உங்களோட ஃபர்ஸ்ட் வேலை ரிசர்ச், அண்டர்ஸ்டாண்டிங் ஆடியன்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். நான் டார்கெட் ஆடியன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறேன். ஓகே. இன்டர்வியூ. வாட் இஸ் இன்டர்வியூ அப்படின்னா, ஒரு யூசரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்க கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்பேன் நானு. அந்த கொஸ்டின்ஸ்க்கு பேரு யூஎக்ஸ், அந்த ப்ராசஸ்க்கு பேரு யூஎக்ஸ் யூசர் இன்டர்வியூ அப்படி சொல்லுவாங்க. நான் இன்டர்வியூ யூசர் இன்டர்வியூ. இந்த ரிசர்ச் பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எப்படி நடக்கும் அப்படின்னா, அது அந்த மாதிரி நடக்கும். ஒரு ரிசர்ச்சர் நீங்க, ஓகேவா, நீங்க ஒரு ரிசர்ச்சர், உங்களோட யூசர், ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கிற கான்வர்சேஷனுக்கு பேரு யூசர் இன்டர்வியூ. நீங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி அவங்க கிட்ட கொஸ்டின் தான் கேட்பீங்க, அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ்க்கு யூசர் இன்டர்வியூ சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த யூசர் இன்டர்வியூவை கண்டக்ட் பண்றதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதுக்குன்னு ஒரு கொஸ்டினர்ஸ் ரெடி பண்ணணும். நான் சொல்ல சொல்ல நோட் பண்ணிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். கதை கேட்டீங்கன்னா மறந்துடுவீங்க, அதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாது. சொல்றது புரிஞ்சுக்கீங்க நல்லா. யூசர் இன்டர்வியூ, கொஸ்டினர்ஸ் ரெடி பண்ணணும், அவங்க கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கணும், அதை நோட் பண்ணுவாங்க. யார் நோட் பண்ணுவாங்க, அவங்களே நோட் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணுவாங்க கேமரா வச்சு. எப்படி? கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ரிசர்ச் பண்றவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒருத்தவர் கொஸ்டின் கேட்பாரு, ஒருத்தவங்க யூசரை நோட் பண்ணுவாங்க. அவங்க பொய் சொல்றாங்களா, உண்மை சொல்றாங்களா, அவங்க கண்ணு என்ன பண்ணுது, அவங்க நர்வஸ் ஆகுறாங்களா, இது எல்லாத்தையும் நோட் பண்றதுக்கு இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுவாங்க. இதுக்கு பேரு யூசர் இன்டர்வியூ. நீங்க நேர்ல போய் பண்றதுக்கு பேரு டைரக்ட் இன்டர்வியூ. இந்த மாதிரி ஆன்லைன்ல ஜூம்ல பண்றதுக்கு பேரு இது இன்டைரக்ட் இன்டர்வியூ. நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ யூஎக்ஸ் இன்டர்வியூ, யூசர் இன்டர்வியூனா என்னன்னு தெரியுமா? இத பத்தி நீங்க பேசுவீங்களா உங்களோட இன்டர்வியூல? எஸ் ப்ரோ. எஸ் பேசுவீங்கன்னா எஸ்ன்னு போட்டுருங்க கமெண்ட்ல. அப்பதான் ஒரு இன்டராக்டிவா இருக்கும். நீங்க வந்து அப்பப்ப நோட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. அப்புறம் ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ. இப்போ நீங்க வந்து ஒரு யூசருக்கு ஒரு ஆப் பண்ண போனீங்கன்னா ஓகே, ஒரு யூசரை கூப்பிட்டு வரலாம். சப்போஸ் நீங்க ஸ்டேக் ஹோல்டருக்கு பண்றீங்கன்னா, ஸ்டேக் ஹோல்டர்னா யாரு, ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆப் பண்றீங்க, ஓகேவா? அதாவது நானா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில இருக்கிற
ஒரு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஆப். இன்வென்ட்ரி என்னப்பா? இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு இன்வெர்ட் ஆச்சு, எவ்வளவு அவுட்வர்ட் ஆச்சு சொல்லிட்டு டோட்டல். இன்வென்ட்ரினா சரக்கு. அதாவது சரக்குனா அவங்களுடைய இன்வென்ட்ரிஸ்னா இருங்க உங்களுக்கு சொல்றேன். இன்வென்ட்ரி மீனிங் என்னன்னா பொருட்கள். அவங்களோட பொருட்களை அடுக்கி வைக்கிறதுக்கான ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஆப் பண்ணி கொடுங்க உங்ககிட்ட கேட்காங்கன்னா, அப்போ அது வந்து டிபார்ட்மெண்ட் ஓரியன்டான ஆப். அது ஒரு கம்பெனி யூஸ் பண்ண போற ஆப். அப்போ அங்க நீங்க யாரை கூட்டு வந்து ரிசர்ச் பண்ணணும்? ப்ரோ இது லாஜிஸ்டிக் அண்டர்ல வருதா? எந்த டிபார்ட்மெண்டா வச்சுங்க, இது வந்து ஒரு கம்பெனிக்கு போற ஆப். அதாவது B2B பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. B2B அப்படின்னா என்ன தெரியுமா? பிசினஸ் பிசினஸ் டு டு Business பிசினஸ். எஸ். B2C என்ன தெரியுமா? business to பிசினஸ் டு customer. கன்சியூமர். ஓகே. D2C என்ன தெரியுமா? D2C டைரக்ட் டு கன்சியூமர். ஓகே. B2B, B2C, D2C இந்த மாதிரி பல சிகள் இருக்குது நம்ம ஊர்ல. சரிங்களா? இந்த மாதிரி என்ன ஆப்புக்குன்னு ஒரு பேர் இருக்கு. D2C ஆப், B2C ஆப். இதெல்லாம் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரியாம மார்க்கெட்ல போயிட்டு நான் ஒரு டெவலப்பராவோ இல்ல ஒரு டிசைனராவோ ஒரு நாலேஜ் வச்சிருக்கிற ஒரு பர்சனாவோ காட்டினா மட்டும்தான் என்னை நம்பி வேலைக்கு எடுப்பான். உனக்கு அடிப்படையே தெரியலன்னா நான் உன்னை எப்படி வேலைக்கு எடுக்குதுன்னு கேட்பான். சொல்றது பாத்தீங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு இப்ப போடுறேன் இது இன்புட்டா. இத பத்திலாம் நீங்க போய் கூகுள் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி எத்தனை டைப் ஆஃப் ஆப்ஸ் இருக்குது, எத்தனை டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் நான் ஒண்ணு சொன்னேன். இதுக்குன்னு நிறைய ஆப்ஸ் இருக்குது இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு. அதே மாதிரி HRMS ஒண்ணு இருக்குது. யாருக்கெல்லாம் தெரியும் HRMS என்னன்னு சொல்லிட்டு? HRMS. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் போர்ட்டல், HRMS போர்ட்டல் சொல்லுவாங்க. நீங்க இப்போ ஒரு எம்ப்ளாயா வேலைக்கு போறீங்கன்னா லீவ் அப்ளை பண்றது, பர்மிஷன் போடுறது, சம்பளத்துக்கு வாங்குற அந்த PF இன்வாய்ஸ் வர்றது, உங்களுடைய சேலரி ஸ்லிப் டவுன்லோட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு போர்ட்டல் இருக்குது. அதுக்கு பேர் தான் HRMS போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல ஆப்ஸ் இருக்குது நம்ம ஊர்ல. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஆப் யூஸ் பண்ணுவாங்க. இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி மல்டிபிள் லெவல் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அப்போ இப்போ நீங்க ஒரு B2Bக்கு ஒர்க் பண்றீங்கன்னா அந்த கம்பெனில வேலை செய்யற இந்த ப்ராடக்ட்டை எவன் யூஸ் பண்ண போறானோ, சாரி, யாரெல்லாம் யூஸ் பண்ண போறாங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்க என்ன பண்ணணும்? ரிசர்ச் பண்ணணும். அந்த டொமைன்ல இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்க ரிசர்ச் பண்ணணும். நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃபோக்ஸ்? எஸ் ப்ரோ. அதாவது மேனேஜர், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், இன்வென்ட்ரி ஆபீசர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இன்னும் ஒர்க் பண்ற பல பல டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு நபர்களை கூப்பிட்டு நீ என்ன ஆக்டிவிட்டி பண்ணுவ, உனக்கு என்னத்துக்கு இந்த ஆப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஒர்க் ஃப்ளோவை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வரணும். ஒர்க் ஃப்ளோனா என்னதுப்பா? இப்போ ஒரு சேல்ஸ் மேனேஜர் சொல்லிட்டு இருக்கிற பர்சனுக்கு ஒரு வேலை இருக்கும். அந்த வேலை தெரிஞ்சா மட்டும்தான் அதுக்குன்னு ஒயர் ஃப்ரேமை போட்டு யூசர் ஃப்ளோவை போட்டு நீங்க ஒயர் ஃப்ரேம் போட முடியும். உங்களோட இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரை போட முடியும். அப்போ அந்த யூசருக்கு என்ன வேலை இதுக்குள்ள இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? போயிட்டு உட்காந்து ரிசர்ச் ஒர்க் பண்றோம். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? லைட்டா இப்பதான் உங்களுக்கு அந்த ரிசர்ச்னா என்ன. இதுக்கு முன்னாடி படிச்ச வரை நீங்க UI UX படிச்சது வந்து எல்லாம் ஒரு பிகினர் செஷன்ஸ். இப்ப பாத்துட்டு இருக்கிறது அட்வான்ஸான விஷயங்கள். இப்படிதான் நடக்குது மார்க்கெட்ல ஒர்க். சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃபோக்ஸ்? அப்போ எஸ் ப்ரோ. இங்க யாரை கூப்பிட்டு வந்து நீங்க ஸ்டேக் ஹோல்டர் ரிவ்யூனா யாரை கொண்டு வருவீங்க? ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூனா யாரை கொண்டு வருவீங்க? அப்போ அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நபர்கள், அந்த ப்ராடக்ட் குள்ள யூஸ் பண்ற நபர்கள், அவங்கள கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ பண்றதுக்கு பேரு ஸ்டேக் ஹோல்டர் ரிசர்ச், ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இன்டர்வியூனா என்னன்னு சொல்லுவாங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் யூசர் இன்டர்வியூ? Anyone can explain it? ப்ரோ, இப்போ யூசர் இன்டர்வியூ அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தவங்க நேரில் உட்கார வச்சு நம்ம கேள்வி ஃபஸ்ட்டு கேட்கணும். நமக்கு என்னென்ன இருக்கு, இதுல வந்து ரிசர்ச் பண்ணல வந்து என்னென்ன இது பண்றோம் டாபிக்ஸ் வந்து நம்ம கொஸ்டின் எடுத்துக்கணும். அவங்க கேட்குறப்ப அவங்க கரெக்டாக சொல்றாங்களா தப்பா சொல்றாங்களா, டைரக்ட் இன்டைரக்ட் நீங்க சொல்லியிருந்தீங்க டைரக்டாக நேராக பண்ணுறது, இன்டைரக்ட் அப்படின்னா ஆன்லைன்ல பண்றது.
ஓகே. கேக்குதா bro? கேக்குதா? ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்ப நம்ம நிறைய விஷயம் கேதர் பண்ணி அதை நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும். இம்ப்ரூவ் பண்ணி டெப்த்தாக வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, இது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு அதே மாதிரி ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாத்துறது தான் ப்ரோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நீங்க சொன்னது புரிஞ்சு எனக்கு வந்து. ஓகே டன். நீங்க சொன்னதுல நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஹவு டு கண்டக்ட் யூசர் இன்டர்வியூன்ற செஷனை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பட் ஆனா யூசர் ரிசர்ச்ன்றது யாரு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரான நீங்க 2 பேரா சேர்ந்து ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்பாங்க, இன்னொருத்தவங்க நோட் பண்ணுவாங்க. அது யார கேட்பாங்கன்னா, ஒண்ணு யூசர் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா ஸ்டேக் ஹோல்டர் கேட்பாங்க. அவங்க கிட்ட இருந்து வர ஆன்சரையும் அவங்களோட அப்சர்வேஷன்ஸையும் நோட் பண்ண வேண்டியது நம்ம பக்கத்துல இருக்கிற அந்த இன்னொரு இன்டர்வியூவரு, நம்ம ரிசர்ச்சர், ஐ மீன் இன்னொரு பர்சன், நீங்க கொஸ்டின் கேட்கிற மாடரேட்டர், இப்படி மாத்தி மாத்தி பண்ணுவீங்க. இதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க, நோட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் வேலை பண்ணுவாங்க. இதுக்கு பேரு யூசர் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. டன். இப்போ அடுத்த ரிசர்ச் சரிங்களா, ஃபீல்டு ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஃபீல்டு ஸ்டடினா என்னன்னா, த ரிசர்ச்சர்ஸ் ஸ்டடி பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் தேர் ஓன் என்விரான்மெண்ட் where they would most likely encounter the product or service being used in the most realistic or natural environment. அதாவது ஒரு யூசரை எந்த இடத்துல அவனுக்கு இந்த சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது, அந்த இடத்துல நம்ம ப்ராடக்ட் அவன் எப்படி எடுத்து யூஸ் பண்றான் அப்படின்றத ஒரு பர்சனா, ஒரு நார்மலான ஆடியன்ஸா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு நோட் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதாவது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபீல்டு ரிசர்ச் சொல்லுவாங்க. அதாவது கள ஆய்வு. கள ஆய்வுனா நேர்ல போயிட்டு அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு அப்படியே நோட்டம் விட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு பேரு ஃபீல்டு ஸ்டடி. ஃபீல்டு ஸ்டடி புரிஞ்சதுன்னா FS அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ப்ரோ இப்போ ஃபீல்டு ஸ்டைலில் வந்து நேரில் போய் பீப்புள்ஸ் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து அப்சர்வ் மட்டும் பண்ணிட்டு வருவாங்களா? நீங்க நேர்லயும் கேட்கலாம், உங்களோட ஓகே. விருப்பம் தான். யூ ஓகே. கேன் ஆல்டர்னேட், யூ கேன் ஆல்டரேட், யூ கேன் டூ மல்டிபிள் வே. ஆனா நேர்ல போய் உட்காந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வரணும், அவ்வளவுதான் சிம்பிள். நீங்க அவங்ககிட்ட ஓகே. போய் கொஸ்டின் கேட்கலாம், இன்டராக்ட் பண்ணலாம், பேசலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் கஸ்டமரை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம, எந்த விதத்திலயும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணாம, அவங்க பாட்டுக்கு அவங்கள நோட்டம் விட்டு வரணும். நீங்க போய் ஏதாவது கேட்டீங்கன்னா வச்சுங்களேன், அவன் இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டு அவன் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்ப உண்மையான விஷயங்கள் நீங்க நீங்க வந்து அவங்க கிட்ட இருந்து எடுக்க முடியாது. ஓகே. ஓகே புரியுது நான் சொல்ல புரியுது வர ப்ரோ. புரிஞ்சுதா உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு? புரியுது புரியுது ப்ரோ. நீங்க புரியுது நீ ப்ரோ. அவன் கதை விடுவான், இல்ல போய் சொல்லுவான். ஆனா நீங்க போய் அவன்கிட்ட சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படி போய் நீ ரியாக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த ஆன்சர் அவன் மாத்தி சொல்லுவான். சொல்றது புரிஞ்சுதா? எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. நம்ம பண்றதே நம்ம என்ன கேட்குறோன்ற தெரியாம மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்றீங்க. நமக்கு தேவையான ஆன்சர் வந்து நம்ம இது பண்றோம்னு சொன்னா அவங்க வந்து பொய்யா கூட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க எக்ஸாக்ட்லி இதை பத்தி எல்லாம் நம்ம வந்து யூசர் இன்டர்வியூல கொஸ்டினர்ஸ் எப்படி பண்ணணும், இது எப்படி கண்டக்ட் பண்ணணும்ன்றதுக்கான இடத்துல வந்து இதை பத்தி நம்ம யோசிப்போம். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். இப்ப நான் எல்லா ரிசர்ச் பத்தியும் ஒரு ஓவராலா உங்களுக்கு டெஃபினேஷன் மட்டும் கொடுத்துட்டு போறேன். இது இப்படி நடக்கும், இது இப்படி பண்ணுவோம், இது இப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் டெஃபினேஷன் மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன். அப்புறம் ஒவ்வொரு ரிசர்ச் ப்ராசஸும் உங்களோட ப்ராஜெக்ட் வரும்போது நான் அதை சொல்லி கொடுப்பேன். நீ ரிசர்ச்சா இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் பண்ணு, இந்த ஒர்க்கை ஃபர்ஸ்ட் பண்ணு, இந்த ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது ரியல் டைம்ல உங்களுக்கு ஒரு அந்த ஐடியா கிடைக்கும். ஓ இப்படிதான் ரிசர்ச் பண்றாங்க, ஓ இப்படிதான் நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது புரிய வரும். இப்போ என்னன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்டு வரேன். ஓகேவா? ஓகே ப்ரோ, கிளியர் ப்ரோ. ஓகே கைஸ், உங்க எல்லாருக்குமே கிளியர்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின் இன் தி chat ஆல்சோ. ஓகேவா? ஓகே, அடுத்து கார்ட் சார்ட்டிங். கார்ட் சார்ட்டிங் என்னது? கார்ட் சார்ட்டிங்னா நீங்க கேதர் பண்ணிட்டு வரீங்கல்ல டேட்டா, அது எல்லாத்தையும் ஒரு ஸ்டிக்கி நோட்ல எழுதிருவாங்க. சரியா? எழுதிட்டு ஒரு இடத்துல ஒட்டி வச்சிருவாங்க, இல்ல அப்படியே ஒரு கார்டுல எழுதி போட்டுருவாங்க. ஒரு 10 யூசரை கூப்பிட்டு வருவாங்க. சார் உங்களுக்கு எந்த ப்ரிஃபரன்சஸ்ல உங்களுக்கு ஆப் வேணுமோ, எந்தெந்த டாபிக்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்கோ நீங்களே அடிக்கிட்டு போயிடுங்க சார் சொல்லுவாங்க. யூசர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி அடிக்கிட்டு போவாங்க. அந்த அடுக்கிறதுக்கு அப்புறம் அதை ஒரு போட்டோ எடுத்துப்பாங்க. இதே மாதிரி மல்டிபிள் பீப்புள் வர வச்சு அவங்க எதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்னு வச்சாங்களோ அந்த ப்ரிஃபரன்சஸ் படி அவங்க என்ன பண்ணுவாங்க, லிஸ்ட் பண்ணுவாங்க, அடுக்குவாங்க.
இதுக்கு பேரு கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி. allows the user group to sort site information. உங்களோட ஆப்போட மெனு, உங்க ஆப்ல வருதுல மெனு, இன்பாக்ஸ ஃபர்ஸ்ட் வை, செகண்ட் இது வை, மூணாவது இது வைன்னு சொல்லிட்டு அந்த ப்ரியாரிட்டி செட் பண்றது எப்படி வைக்கிறாங்க? அப்படியே ரேண்டமா போட்டுறாங்களா? கிடையாது. உங்க மெயில் ஜிமெயில்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற டேர்ம் என்னப்பா? உங்க ஃபர்ஸ்ட் ஜிமெயில் என்ன இருக்கும்? இன்பாக்ஸ்னு இருக்கும். அது ஏன் இன்பாக்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்குது? இட் இஸ் மை ப்ரியாரிட்டி. அது எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க? யூசிங் கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி. அப்போ உங்க ஆப்புக்குள்ள எந்த ப்ரியாரிட்டில எதை அடுக்கணும்ன்றதுக்கான முடிவு பண்ண வேண்டியது எதை வச்சு பண்ணுவீங்க நீங்க? உங்களோட கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி பயன்படுத்தி பண்ணணும். கைஸ், நான் விஷயங்கள் சொல்லி கொடுக்கறது எல்லாத்தையும் நல்லா மைண்ட்ல வச்சுங்க. நீங்க வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தெளிவா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மறக்க முடியாத அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அழுத்தி அழுத்தி மறந்துட்டீங்கன்னா இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியாது. இப்பயும் நான் சொல்றேன், நான் ஏன் இவ்வளவு நாள் இழுத்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்? யூஎக்ஸ் சொல்லுங்க பாக்கலாம். ஏன் 1.5 மாசம் நான் யூஎக்ஸ் மட்டும் எடுத்துட்டு இருக்கேன்? சொல்லுங்க. தெளிவா கத்துக்கணும். இன்டர்வியூ கிளியர் பண்ணணும். நீங்க எனி கம்பெனி இஃப் யூ ஆர் என்டர் ஃபார் த யூஎக்ஸ் ஆர் யூஐ, ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து யூஎக்ஸ் பத்தி தான். அவங்க கம்பெனில யூஎக்ஸ் யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் செகண்டரி. தே ஆஸ்க் யூ கொஸ்டின்ஸ். நீங்க எப்படி வந்து யூசரோட ப்ரிஃபரன்ஸை கண்டுபிடிப்பீங்க? இதான் கொஸ்டின். இப்ப சொல்லுங்க, யூசரோட ப்ரிஃபரன்ஸ் எப்படிப்பா கண்டுபிடிப்ப? சார், யூசரோட ப்ரிஃபரன்ஸை கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி மூலமா கண்டுபிடிக்கலாம் சார். என்னென்ன விஷயங்கள்லாம் அதுக்குள்ள வரப்போகுதுன்றதை எழுதி நம்ம ஒரு டேபிள்ல வச்சுட்டு யூசரை கூப்பிட்டு அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் அடுக்க சொல்லலாம் சார். அவங்க அடிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கே தெரிஞ்சிடும் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. அந்த ஆன்சரை நீங்க சொல்றீங்களான்னு பாப்பாங்க. இப்போ புரிஞ்சுதா நான் என்ன சொல்லிட்டு? கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி டைரக்டா அவங்க கிட்ட கேட்க மாட்டாங்க. திஸ் இஸ் யூஸ்டு ஃபார் வாட்? கார்ட் சார்ட்டிங் எதுக்காக பயன்படுத்துற? சர்வேவை எதுக்காக பயன்படுத்துற? யூசர் இன்டர்வியூ எதுக்காக பயன்படுத்துற? ஃபீல்ட் ரிசர்ச் எதுக்கு பயன்படுத்துற? அது மூலமா நீ என்ன டேட்டாவை கண்டுபிடிக்கிற? அதை எப்படி வச்சு நீ ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ற? திஸ் இஸ் வாட் யூஎக்ஸ். அப்படியே ரொம்ப ட்விஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கா? இல்ல புரிஞ்சுக்க முடியாத மாதிரி இருக்கா? அப்பெல்லாம் இருக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஜெஃப்ரி, கிரண், ரம்யா, சாரி ஸ்வேதா, சாரி ஸ்வாதி, எங்க ஒருத்தவங்களை காணும்? மோகன பிரியா எங்க காணும்? ஜாயின் பண்ணலையோ? ஓகே ஓகே. அடுத்து ஏபி டெஸ்டிங். ஏபி டெஸ்டிங்னா, நீங்க ஒரு டிசைன் பண்ணிட்டீங்க, உங்க பக்கத்துல இருக்கிற உங்க ஃப்ரெண்டும் ஒரு டிசைன் பண்ணிட்டாரு. எதுக்காக? ஒரே டாஸ்க்குக்காக. அதாவது ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணோடனே அவங்களுக்கு பேமெண்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் வரணும். ஓகேவா? கிரண்குமார் ஒரு டிசைன் பண்ணிட்டாரு, அண்ணாமலை ஒரு டிசைன் பண்ணிட்டாரு, ஜெஃப்ரி கூட ஒரு டிசைன் பண்ணிட்டாரு, முரளிதரன் ஒரு டிசைன் பண்ணிட்டாரு, சுவாதி ஒரு டிசைன் பண்ணிட்டாங்க. எல்லாரும் ஒரு டிசைன் பண்ணிட்டீங்க. இப்ப இதுல எது சார் நான் செலக்ட் பண்றது? எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. என் கண்ணுக்கு எல்லாமே சூப்பரா தெரியும். பட் யூசர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை அவங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்போ இதுல எது பெஸ்ட்ன்றத அவங்க ஃபீல் பண்றாங்க, சீக்கிரமா அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்றாங்கன்ற அந்த புரோட்டோடைப்னா ஒண்ணு இல்ல, நீங்க பண்ண டிசைனையே கிளிக் பண்ணி பண்றதுக்கு பேரு புரோட்டோடைப்னு சொல்லுவோம். கிளிக்கபிள் புரோட்டோடைப்னு சொல்லுவோம். அந்த புரோட்டோடைப்பை பண்ணி வச்சீங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்குது, இது ரொம்ப சிம்பிளா இருக்குது, என்னால ஈஸியா டிஸ்கவர் பண்ணிக்க முடியுது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது ரொம்ப ஒரு குட்டியா ஓரத்துல வச்சிருக்காங்க, எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற அந்த விஷயமா வரும் உங்ககிட்ட ஃபீட்பேக்கா. இதுக்கு பேரு ஏபி டெஸ்டிங். நான் வந்து எல்லாம் தமிழ்ல சொல்லிட்டேன். ஓகேவா? நீங்க போய் இன்டர்வியூல போய் தமிழ்ல சொல்ல முடியாது. கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். நீங்க இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதை நீங்க படிச்சு மனப்பாடமா போனா மட்டும்தான் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டு வர முடியும். புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃபோக்ஸ்? ஓகே. அடுத்த டைரி ஸ்டடி. டைரி ஸ்டடினா ஒண்ணும் இல்ல, உங்க ரிசர்ச்சர் நீங்க தான், சரியா? நீங்க எழுதுற நோட் புக்ல இருந்து டேட்டா எடுத்து வந்து ஸ்டிக்கி நோட்ல எழுதி வச்சு அந்த ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்துறீங்க. அதுக்கு பேரு டைரி ஸ்டடி. அப்படி இல்லைன்னா புக் ஸ்டடின்னு ஒண்ணு இருக்கு, சரியா?
புக்குன்னு ஒண்ணும் இல்ல, யாரோ ஒருத்தவங்க இதுக்கு முன்னாடி படிச்ச விஷயத்த புக்ல எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதுல இருந்து சில ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்து நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா அதுக்கு பேரு புக் ஸ்டடி. டைரினா நீங்க நோட் பண்றதுதான். த ரிசர்ச் மெத்தட் யூஸ்ட் டு கலெக்ட் குவாலிட்டி டேட்டா. குவாலிட்டினா யூசருடைய அவங்களோட மனசுல இருந்து அவங்களோட மைண்ட்ல இருந்து வர அந்த வார்த்தைகளை நோட் டவுன் பண்ணிட்டு வந்த அந்த ரிசர்ச்ச ஒரு டைரியில நோட் பண்ணிருப்பீங்க, இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல இன்டிமேட் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. அந்த விஷயத்த ஓகே அந்த விஷயத்த எடுத்துட்டு வந்து ரிசர்ச் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு டைரி ஸ்டடி. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து காம்பீட்டர் அனலைஸ். எல்லாரும் பண்ணக்கூடிய காமனான ரிசர்ச் மெத்தடாலஜி இதுதான். கேட்பேன் நான், நீங்க என்ன ரிசர்ச் மூலமா உங்க டேட்டா எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, இப்ப இருக்கிற நிறைய கம்பெனிஸ் எல்லாம் வந்து யூசர் ரிசர்ச் எல்லாம் பண்றது கிடையவே கிடையாது, நேரா காம்பீட்டர் ரிசர்ச் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பாங்க. காம்பீட்டர் ரிசர்ச்னா ஒண்ணுமே இல்ல, நீங்க உங்க ஆப் மாதிரியே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அந்த நீங்க பண்ற பிசினஸ் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களோட பிளாட்ஃபார்மை பார்த்து காப்பின்னு நான் சொல்ல மாட்டேன், இன்ஸ்பிரேஷன் பண்ணிட்டு வர்றது, அவங்களோட ஒர்க் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு பேரு காம்பீட்டர் பெஞ்ச்மார்க்கிங் சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம பண்ற ஆப் மாதிரியே ஒருத்தவங்க ஒரு ஆப் வச்சிருக்கிறாங்க, அந்த ஆப்புக்கு நம்ம என்ன பண்றோம், அவங்க கிட்ட இருந்து டேட்டாவை அந்த ஆப்பை கம்பேர் பண்ணி டேட்டா வெட்டு வந்து இதெல்லாம் இதுல பெஸ்டா இருக்கு சார், இதெல்லாம் இதுல மொக்கையா இருக்கு சார், இதை நம்ம ஹைஃபையா பண்ணா நம்ம ஆப் சூப்பர் சார், அந்த ஒரு கம்பாரிசனுக்குள்ள வர்றதுக்கு பேரு காம்பீட்டர் பெஞ்ச்மார்க்கிங் சொல்லுவோம். புரிஞ்சுச்சுங்களா மை டியர் ஃபோக்ஸ்? புரிஞ்சு ப்ரோ. இதுல இன்னொன்னு இருக்கு, கம்பாரிட்டர் பெஞ்ச்மார்க்கிங் ஒண்ணு இருக்கு. அதாவது காம்பீட்டர்னா நம்ம பண்ற விஷயத்த அப்படியே சேம் டிக்டோவா பண்ணா அதுக்கு பேரு காம்பீட்டர் பெஞ்ச். ஓகே, பெஞ்ச்மார்க்கிங் காம்பீட்டர் சொல்லுவாங்க. நான் பண்றது ஒரு 50% மட்டும் நான் பண்றதை பண்றான், ஆனா வேற சில விஷயங்களை டிஃப்ரெண்டா பண்றான் அப்படின்னா அதுக்கு பெயர் கம்பேரிட்டர் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃபோக்ஸ்? எஸ் ப்ரோ. அனலிட்டிக்ஸ் அப்படின்னா உங்களுடைய ஆப்ல ஒரு கோடு, அதாவது மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டியோடைய கோடோ இல்ல அடோபோடைய கோடோ இல்ல வந்து கூகுளோட கோடை திரும்ப இன்டெகிரேட் பண்றாங்க, ஒரு யூசர் எந்தெந்த பேஜ்ல வராங்க அப்படின்றது எல்லாத்தையும் அந்த கோடு அந்த ஏபிஐ மூலியமா கெதர் பண்ணிட்டே வரும். சரிங்களா? அதுக்கு பேரு யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டாவை பார்த்து அவன் எங்க கிளிக் பண்ணியிருக்கான், அவனோட மவுஸ் எங்க போகுது, இவர் எங்க வராரு அப்படின்ற அந்த எல்லா ப்ராசஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வரதுக்கு பேரு யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு டேட்டா தான். நான் நேத்து ஒரு இன்டர்வியூல ஒருத்தர்கிட்ட கேட்கிறேன், ஒரு 6.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு, ஓகேங்களா, டு யூ நோ அபவுட் யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ் கேட்டா சம் மார்க்கெட்டிங் பீப்புள் வில் யூஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு செம ஷாக்கு. ஏன்னா 6.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டிங் பீப்புள் யூஸ் பண்றது, ஐயா மார்க்கெட்டிங் பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க தான், எதுக்காகனா அவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக பண்ணுவாங்க, ஆனா நீங்க எதுக்காக பண்றீங்க? நீங்க உங்க ஆப்பை ரீவேம் பண்றதுக்கும் ஹைட்ரேட் பண்றதுக்கும் யூசருடைய தேவை, அவங்க இப்படிதான் ஒர்க் பண்றாங்களா அப்படின்றதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த டேட்டா தேவை. அப்ப பேசிக்கலி அனலிட்டிக்ஸ்ன்றது முக்கியம் தான். யாருக்கு முக்கியம்? உங்களுக்கும் முக்கியம், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் முக்கியம். அவங்களுக்கு யூசர் எதை அதிகமா வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுவே நான் என்ன பண்ணுவேன், அவன் எந்த பக்கம் மவுஸ் எடுத்துட்டு போறான், எந்த பக்கம் கர்சர் எடுத்துட்டு போறான்றதை பார்த்துக்கிட்டு நான் ஒரு விஷயத்த அவங்களுக்கு கொடுக்க போறேன். சொல்றது புரியுதுங்களா? எஸ் ப்ரோ. ஓகே, டன். அடுத்து யூசபிலிட்டி டெஸ்டிங். சரிங்களா? சோ யூசபிலிட்டி டெஸ்டிங்ன்றது என்னன்னா, நீங்க பண்ண டிசைனை உங்களோட டீம்லயோ இல்ல உங்களுடைய கூட இருக்கிற நபர்கள்கிட்டயோ இல்ல ஏதாவது ஒரு யூசர்ஸ் கிட்டயோ கொடுத்து, ஐயா டிசைன் பண்ணிருக்கிறேன், இத பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு யூசபிலிட்டி டெஸ்டிங் சொல்லுவாங்க. அதாவது டைரக்டா யூசர்ஸ் கிட்ட கொடுத்து உங்களுடைய இன்புட்டை கொடுங்கன்னு கேட்டு வாங்கறதுக்கு பேரு யூசபிலிட்டி டெஸ்டிங். இப்போ ஏபி டெஸ்டிங்னா என்ன? மல்டிபிள் டிசைன்ஸை கம்பேர் பண்றதுக்கு. யூசபிலிட்டி டெஸ்டிங்னா நீங்க பண்ற ஒரு டிசைனை கம்பேர் பண்றதுக்கு. கம்பேர் இல்ல, ஃபீட்பேக் வாங்குறது யூசர்ஸ் கிட்ட இருந்து. அதுக்கு பேர் என்னது?
யூசபிலிட்டி டெஸ்டிங். சரியா? ஓகே, டன். இது வரையும் ஒரு கிளாரிட்டி இருக்கா உங்களுக்கு? எஸ் ப்ரோ. இதுதான் ரிசர்ச் மெத்தடாலஜில பார்த்தது. இப்போ இதுல நம்ம இன்னும் பார்க்காம இருக்கோம். இதெல்லாம் பார்க்கல. இந்த ட்ரீ டெஸ்டிங் ஒன்று இருக்கு, இது பார்க்கல. அப்புறம் வந்து சர்வேஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ்ன்றத நான் சொல்றேன். சர்வேன்றது கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப நான் ஒரு கூகுள் ஃபார்ம் ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் ரியலா பண்ண ஒரு ஆப்போடைய கூகுள் ஃபார்ம் ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சரியா? கூகுள் ஃபார்ம் மட்டும் கிடையாது, நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு, நிறைய மெத்தட் மூலியமா சர்வே எடுப்பாங்க. சரிங்களா? ஏன் இது லாங்குவேஜ் மாறி போய் கிடக்கு? ஓகே ஓகே, இப்ப பாருங்களேன். நான் அக்சென்ச்சர்ல வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கு கொடுத்த இந்த அந்த ப்ராசஸ்க்கே நான் வந்து ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் ரிசர்ச் பண்ணி தான் நான் வேலைக்கே போனேன். சொல்றது புரிஞ்சுக்கங்க. எங்கேயுமே நீங்க என்ன பண்ணணும், ஒரு யூஎக்ஸ் இன்டர்வியூ வந்தா கூட ரிசர்ச் பண்ணிட்டு தான் போகணும். நான் யூஎக்ஸ் அந்த அந்த யூசரை அதாவது அக்சென்ச்சரோட இன்டர்வியூல கூட நான் ஃபார்ம்ன்ற அந்த சர்வே மெத்தடாலஜியை பயன்படுத்தி தான் நான் என்ன பண்ணேன், இன்டர்வியூக்கு கிளியர் பண்ணேன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது எதுக்காக வச்சிருக்கேன்னா, இதெல்லாம் உங்களுக்காக காட்டுறதுக்கு தான் வச்சிருக்கேன். ஓகேவா? சி 33 பேர்கிட்ட இருந்து எனக்கு ரிவ்யூ வந்துச்சு. அந்த 33 பேர்ல இருந்து நான் மூணு பேரோட டேட்டாவை மட்டும் எடுத்துக்கிட்டேன். சரியா? இந்த ரிசர்ச் ப்ராசஸ் என்னோட ப்ரொஃபைல்ல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். சரியா? நேரம் ஆரோ லக்ஷ்மனுக்குள்ள போயிடுங்க. பிகன்ஸ்ல போனீங்கன்னா நான் அக்சென்ச்சர்ல செலக்ட் ஆனதுக்கான போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் இருக்கும். இந்த வரைக்கும் பாருங்க, இதுதான் அது. நல்லா போய் பாருங்க. இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அவங்க கொடுக்கும்போது தெளிவாவே கொடுக்க மாட்டாங்க. ஏதோ எழுதி ஒரு 4-5 பேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படியே பக்கமே எழுதி இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. ஓ, இது கேக்குறாங்க, இது கண்டுபிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க போடணும். உங்களோட 7th சென்ஸை யூஸ் பண்ணணும். ஆனா இன்னைக்கு அந்த 7th சென்ஸா உங்களோட சாட் ஜிபிடியும் உங்களோட ஜெமினியுமே உட்காந்துட்டாங்க. நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ப்ராம்ப்ட் என்ன கேட்கணும்னு தெரிஞ்சா மட்டும் போதும், அவங்களே கொடுத்துருவாங்க. ஆனா நான் வந்து இந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணும் போது எனக்கு ஒரு ஜிபிடியும் இல்ல, ஒரு மினியும் இல்ல, நானே தான் பண்ணேன். புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃபோக்ஸ்? சோ சொல்யூஷன் பிரீஃப், எக்கோசிஸ்டம் மேப், பர்சோனா ஜர்னி, அதுக்கப்புறம் வந்து டிசைன் கான்செப்ட், இதான் கேட்டது. இது எல்லாம் நான் கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ். ஓகேங்களா? இது எப்படி பண்ணேன் அப்படின்னா, இங்க கீழே போட்டிருப்பேன் பாருங்க, இதான் பர்சோனாஸ். யூசர் ரிசர்ச் பாத்துக்குங்க. நான் கூகுள் சர்வே மட்டும் தான் பண்ணேன், வேற எதுவுமே பண்ணவே இல்லை இன்டர்வியூக்கு. சரியா? இங்க பாருங்க, 3 டைப்ஸ் ஆஃப் ஏஜ் குரூப் எடுத்துக்கிட்டேன். மோஸ்ட் மேஜர் சிட்டி, ஜாப் ரோல்ஸ் பேஸ் பண்ணி, என்விரான்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி, பர்ஸ்பெக்டிவ் பேஸ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன்னு போட்டிருக்கிறேன். இங்க 23 ரெஸ்பான்ஸ் அப்ப எனக்கு கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் சர்வே கொஸ்டினர்ஸ், அந்த சர்வே கொஸ்டினர் ஃபார்ம் லிங்க் அங்க போட்டுட்டு மீதி எல்லா டேட்டாவும் நான் கொண்டு வந்து காட்டியிருக்கேன். திஸ் இஸ் வாட் த ரியல் ரிசர்ச். ஒன்லி கூகுள் ஃபார்ம் மட்டுமே வச்சே ஒரு ப்ராஜெக்ட் முடிக்க முடியும்னா ஐ பினிஷ்ட். பிகாஸ் அவங்க கொடுத்தது 2 மணி நேரம் அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு. ஓகே, 2 மணி நேரத்துல இந்த ரிசர்ச் பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா முடியவே முடியாது. நான் வெள்ளிக்கிழமை இந்த ஒர்க்கை வாங்கினேன், ஞாயிற்றுக்கிழமை சப்மிட் பண்ணேன். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு டாஸ்க் உங்களுக்கு வருதுன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா ஒர்க் பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்றீங்க, எந்த அளவுக்கு டேட்டாவை கலெக்ட் பண்றீங்க, எந்த அளவுக்கு ப்ரூஃபை சப்மிட் பண்றீங்களோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். கிளியர்? எஸ் ப்ரோ. கிளியர் ப்ரோ. இப்போ நான் சர்வே ரீசெண்டா ஜாயின் எடுத்தீங்க, பண்ண கம்பெனில இந்த மாதிரி சர்வே எல்லாம் எங்க யார்கிட்ட கொடுத்து எடுத்தீங்க ப்ரோ? இப்ப 33 ஃபில்லிங் நடந்திருக்கு, அது எப்படி எடுத்தீங்க? எல்லாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர்கள் தான், வேற யாருமே கிடையாது. ஓகே நம்மளுக்கு நான் கம்பெனில ஒர்க் பண்ணி எனக்கு ஒரு 1000 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அளவுக்கு நெட்வொர்க் இருக்குன்னு வச்சுங்களேன். வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், ஐ எம் கண்டக்டிங் யூஎக்ஸ் ரிசர்ச், ப்ளீஸ் இதுக்கு இன்புட் கொடுங்க அப்படி சொல்லிட்டு. அது ஓடிடி பிளாட்ஃபார்ம். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு அப்பவே நம்ம மக்கள்லாம் 60% பேர் பே பண்ண தயாரா இருந்தாங்க. அப்போ இப்ப கூட நீங்க ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் போட்டு படத்தை வாங்கி விட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஓடும். யூடியூப் மாதிரி இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலும் செம்மையா போகும். ஏன்னா மக்களுக்கு தேவை சரியான என்டர்டைன்மெண்ட். அதெல்லாம் நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறது தான். இந்த கொஸ்டின் கேட்கறதுன்றது ஒரு கலை. அந்த கலைய நான் யூஎக்ஸ் இன்டர்வியூல கொஸ்டினர் ப்ரிப்பரேஷன்ன்றதுல நான் சொல்லி தருவேன் உங்களுக்கு.
சாம்பிள் இதை பார்த்து ஓகே ப்ரோ. தெரிஞ்சுக்கிறீங்களா? ஓகே நான் அனுப்பி வைக்கிறேன், நம்ம குரூப்ல போடுறேன் இதை. ஓகே, நம்ம கொஞ்சம் சின்ன போறேன் நான் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் ஏதோ சொல்ல வந்தேன். ஐ பீன் பிளாக்டு. ஒரே நிமிஷம் இருங்க. என்னவோ சொல்ல வந்தேன். ஐ பீன் கட் இட் டவுன். ஓகே, சோ இப்போ நான் அப்ப பண்ண ரிசர்ச்ல ஒரு வே ஃபார்மேட்டா கொண்டு வந்துட்டேன்னா, இன்னைக்கு நான் ரீசெண்டா ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணேன். ஓகேவா? எங்க ஜாயின் பண்ணேன்? ரீசெண்டா ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணேன் இல்லையா? இப்போ நான் கரண்ட் கம்பெனியா ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணேன் இல்லையா? அதுல ஒரு இன்டர்வியூ வச்சாங்க. சோ யூஎக்ஸ் இன்டர்வியூன்றது மல்டிபிள் வேல வரும். இந்த மாதிரி டாஸ்க் கொடுப்பாங்க, ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற வெப்சைட்டோட லிங்க் கொடுப்பாங்க, ஏதோ ஒரு ஸ்கிரீனை கொடுப்பாங்க. அந்த ஸ்கிரீனை கொடுத்துட்டு இதை ரீவேம் பண்ணிட்டு வாங்க, இதுல என்ன பிரச்சனை இருக்குது கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. இங்க பாருங்களேன், தெரியுதாப்பா? இப்போ இது வந்து நான் ரீசெண்டா பண்ண ரிசர்ச். அவங்களோட ஏற்கனவே இருந்த ப்ராடக்ட்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்றத ஸ்டிக்கி நோட் வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த விஷயத்துக்கு பேரு, இந்த ரிசர்ச்சுக்கு பேரு யூரியாஸ்டிக் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா யூஎக்ஸ் ஆடிட் அப்படி சொல்லுவாங்க. யூஎக்ஸ் ஆடிட்னா என்னது? யூஎக்ஸ் ஆடிட்னா நீ இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு அந்த ஆடிட்னு சொல்லுவாங்க. இங்க பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இது எல்லாம் பழைய ஸ்கிரீனு. அதுல என்னென்னலாம் பிரச்சனை இருக்குதுன்றதுக்கு நான் ஸ்டிக்கி நோட்ல கீழே நோட் பண்ணிருக்கிறேன். இதை பேஸ் பண்ணி நான் புது டிசைனிங் பண்ணிருக்கேன் பாருங்க. இதை வச்சுதான் நான் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். நல்லா புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. இந்த டாஸ்க்கு எவ்வளவு டைம் கொடுத்தாங்க ப்ரோ? இந்த டாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் கொடுத்தாங்க எனக்கு. இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய கம்பெனி எல்லாம் ஒரு டீசென்டான டைம் கொடுப்பாங்க. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா உடனே கொடுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணு சொல்லி கொஞ்சம் புஷ் பண்ணுவாங்க உங்களை. ஏன்னா பசங்க டாஸ்க் பண்றதே கிடையாது. ஓகேவா? டைம் எடுத்துக்கிட்டு செம்மையா ஓபி தான் அடிக்கிறானுங்க. சீரியஸாவே சொல்றேன். நானே எக்ஸ்பீரியன்ஸான இருக்கிற டிசைனரே வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் பண்ணா மூக்கால் அழுகுறானுங்க. சீரியஸா தான் சொல்றேன். ஓகேவா? வேலைக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கிற நீங்க அந்த டாஸ்க பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். சரியா? நான் வந்து டிலைட்ல இருந்து எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு. சரியா? டிலைட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டு எனக்கு ஒரு ஒர்க் வந்துச்சு. அந்த ஒர்க்கையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது டிலைட்ல வந்த ஒர்க்கையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது டாஸ்க், ஒர்க் இல்ல, டாஸ்க். அதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. சரிங்களா? நான் அதையும் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. சோ இது இருக்கு இல்லைங்களா? இதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதாவது ஃபீட் இந்தியா ஆப்ன்றது நான் வச்ச பேரு. அவங்க ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டலுக்கு, இது 5 ஸ்டார் ஹோட்டலு. அந்த ஹோட்டல்ல நிறைய சாப்பாடு வந்து அப்பப்ப வீணா போயிடுதான். அந்த சாப்பாடுலாம் ஹங்கர் கம்யூனிட்டி, அதாவது சாப்பாடு இல்லாத நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சரியா? அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் பண்ணணும். எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம்ன்ற ஸ்ட்ராட்டஜியோட ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இதோ கேட்டிருக்காங்க பாருங்க கொஸ்டின். இதான் கொஸ்டின். அதாவது see the digital enabling supply food restaurant from the hungry people. அதாவது ஒரு சப்ளை செயின் ப்ராடக்ட் பண்ண சொல்றாங்க. இப்ப நான் அந்த HRMS போர்ட்டல் அது மாதிரி சொன்னேன் பாத்தீங்களா? அதே மாதிரி சப்ளை செயின்ன்றது ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகே, அதுல வந்து என்ன இருக்கு? ரெஸ்டாரண்ட், ஃபுட் ப்ரொவைடர், ஹங்கர் கம்யூனிட்டி எல்லாம் இருக்கிறாங்க. இது எப்படி கொண்டு போய் சேர்க்க போறன்றதுதான் இங்க கான்டெஸ்டே. அதான் டாஸ்கே. நான் என்ன பண்ணிருக்கிறேன்? டிசைன் சிஸ்டம் என்ன ப்ராசஸ் பண்ணிருக்கிறேன், கூகுள் ஃபார்ம் போட்டேன், ரிசர்ச் பண்ணதுக்கான கொஸ்டின்ஸ் போட்டுட்டேன். ஓகேவா? டிசைன் பண்ணதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டாச்சா? அடிக்கிட்டு எல்லாத்தையுமே இங்க. சரியா? ஓகே, ரிசர்ச் ப்ராசஸ் எல்லாமே பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற யூசர் சொல்யூஷன் பிரீஃப், அதுல இருக்கிற யூசர் குரூப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூசர் பர்சோனா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஃபினிட்டி மேப்பு, அதுக்கப்புறம் எக்கோசிஸ்டம் மேப்பு, யூசர் ஜர்னி மேப்பு, அதுக்கப்புறம் யூசர் ஃப்ளோ, இது எல்லாம் போட்டேன். இது வரையும் அனுப்பிட்டேன். சரிங்களா? அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க என்கிட்ட ஒண்ணு கேட்டாங்க. இந்த ஆப் ஓகே தாங்க, நீங்க ஸ்கிரீன்ஸ் பண்ணி அனுப்புங்கன்னு கேட்டாங்க. எனக்கு ஸ்கிரீன் பண்ண டைம் இல்ல. ஏன்னா 3 நாள் எடுத்துக்கிட்டு இது பண்றதுக்கே. ஓகேவா? ஆனா ஸ்கிரீன் பண்ண டைம் இல்லாதனால
சாரி என்னால உங்களோட இன்டர்வியூல ஜாயின் பண்ணிக்க முடியாது, என்ன விட்டுருங்க, ரிலீவ் பண்ணிடுங்க சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். டிலைட்டோட ஆப்பர்ச்சுனிட்டியை ஐ மிஸ்ட் பிகாஸ் ஐ கேனாட் டூ திஸ். அந்த டைம்ல டைம் கிடைக்கல பண்றதுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட் வந்த போது நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது. பட் ஆனா ஆஸ் அ ஃப்ரெஷரா யூ நீட் டு செப்பரேட் யுவர் டைம் லைன். உங்களோட டைம் லைன் ஒதுக்கி நீங்க ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணா மட்டும்தான் வேலை கிடைக்கும், இல்லை என்றால் வேலை கிடைக்காது. புரிஞ்சா? புரிஞ்சு ப்ரோ. இதுல நீங்க என்ன பண்ணலன்னு சொன்னீங்க ப்ரோ? என்ன பண்ணனா புரியல. வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அதனால வந்து என்னால பண்ண முடியல. புரியல நீங்க என்ன கொஸ்டின் கேக்குறீங்க சொல்லிட்டு. இல்ல எதனால அது வேணாம்னு சொன்னீங்க? ஆக்சுவலி பண்ணிட்டீங்க, அதனால எதனால வேணாம்னு சொன்னீங்கன்னு கேட்டேன். வயர் ஃப்ரேம் போட சொன்னாங்க. கைஸ் இதுவரை நான் ரிசர்ச் தான் பண்ணிருக்கிறேன், வயர் ஃப்ரேம் போடல நானும். ஓகே அவங்க ஓகே. என்ன அது கேட்டாங்கன்னா போட்டோ வந்துச்சுன்னா இந்த அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இது வரையும் பண்ணிட்டீங்க, நீங்க யூசர் ஃப்ளோ வரையும் போட்டீங்க, இந்த யூசர் ஃப்ளோவுக்கு நீங்க என்ன பண்ணி கொடுங்க, வயர் ஃப்ரேம் போட்டு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க பாத்தீங்களா? ரெஸ்டாரண்ட் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் யூசர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் டெலிவரி பார்ட்னர் இருக்கிறாங்க. இத்தனை பேருக்கு நான் வயர் ஃப்ரேம் போடுறதுக்கு எத்தனை ஸ்கிரீன் ஒர்க் பண்ணணும்? ஐ நீட் டு ஒர்க் ஓகே. ஃபார் 100+ ஸ்கிரீன்ஸ். இட் இஸ் பாசிபிள். அதாவது ஒரு கம்பெனி இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கிறான், இதுவே அவனுக்கு போதுமான விஷயம் அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. இல்ல அவங்ககிட்ட இருந்து முழு ஒர்க்கையும் வாங்கின்னு அப்புறம் தான் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண இருக்கிற கம்பெனி இருக்குது. பாருங்க, இவ்வளவு ப்ராசஸ் பண்ணியே நான் கம்பெனி விட்டு ரிஜெக்ட் ஆகல, நானே வெளியே வந்துட்டேன் அந்த ப்ராஜெக்ட் விட்டு. இங்க பாருங்க, ஜஸ்ட் ஒரு 10 ஸ்கிரீன் கொடுத்துட்டு அந்த 10 ஸ்கிரீனுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுத்ததுக்கு மட்டுமே என்ன வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு சொல்றது நல்லா புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. அதுதான் நான் சொல்றேன், ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரினா ஹைரிங் பாலிசி இருக்கு, ஹைரிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நீங்க தான் உங்களை கரெக்டான விதத்துல பொசிஷன் பண்ணி வேலைக்கு போய்க்கணும். இது ஒரு இந்த ரிசர்ச் மெத்தடாலஜிக்கு பேர் என்ன சொன்னேன் நான் இப்போ? யூரிஸ்டிக் எவாலுவேஷன். நான் என்னது? யூரிஸ்டிக் எவாலுவேஷன். எஸ், இந்த மெத்தடாலஜிக்கு பேரு யூரிஸ்டிக் எவாலுவேஷன் மெத்தடாலஜி. ஓகே, காட் இட். அடுத்து ஒண்ணு இருக்கு, அதாவது யூரிஸ்டிக் எவாலுவேஷன்னா ரீவேம்ப் ஆக்டிவிட்டி. ரீவேம்ப்னா ஏற்கனவே பண்ணியிருக்கிற ஸ்கிரீன்ல பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தடாலஜி. அப்ப பாத்துங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஏற்கனவே இருக்கிற ஆப்புக்கு ஒரு ரிசர்ச், புதுசா பண்றதுக்கு ஒரு ரிசர்ச், பழசுக்கு ஒரு ரிசர்ச். இந்த மாதிரி பல பல விஷயங்கள் இருக்குதுப்பா யூஎக்ஸ் பொறுத்த வரையும். என்கிட்ட படிக்கிற பசங்களுக்கு எப்பயுமே சொல்றேன், ஸ்ட்ராங்கான யூஎக்ஸ் நாலேஜ் இருக்கும். அதுல நான் அடிச்சு சொல்லிடுவேன். டிசைன்ன்றது நீ போடுற பிராக்டிஸ்ல இருக்குது, நீ என்ன பிளேமே பண்ண முடியாது. அதுல நீ எந்த அளவுக்கு ஃபிக்மால ஒர்க் பண்றியோ அதுல தான் உன்னோட டேலண்ட் இருக்கு. இட்ஸ் பியூர்லி டிசைன் பிராக்டிஸ் ஓரியன்டட். யூஎக்ஸ் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஓரியன்டட். கதை கிடையாது, இதான் ப்ராசஸ், இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்டை நீ லைஃப் ஸ்டைல்ல பழகிக்கணும். நீங்க நார்மல் டிசைனரா ஆகுனீங்கன்னா சும்மா பார்த்துட்டு டிசைன் பண்ணிட்டு வந்துடலாம். உன்னோட லைஃப் ஸ்டைல்லே நீ ஒரு ப்ராசஸ் யூஎக்ஸ் மூலியமா தான் அப்ரோச்சே பண்ணணும். ஒரு பிசினஸ் போட போறீங்களா, ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பாரு. ஒரு நார்மல் ஒரு பொட்டி கடை போட்டா கூட, இந்த இடத்துல ஒரு டீ கடை போட்டா கூட இந்த இடத்துல எத்தனை பேர் மாசத்துக்கு வருவான், எத்தனை நாளைக்கு எத்தனை பேர் வருவான் அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்கோட ஒர்க் பண்ணுங்க. சோ என்கிட்ட படிக்கிறவங்க ஸ்டாட்டிஸ்டிக்லாம் தெரியாம வேலை படிக்க கூடாது. முதல் யூ பீப்புள் வில் கெட் லாட் ஆஃப் நாலேஜ் ஃப்ரம் மை எண்ட் இன் யூஎக்ஸ் சைடு. ஆல்ரெடி நீங்க உங்களுக்கே தெரியும் அது. ஓகே, பாத்துட்டீங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து அக்சென்சர் இன்டர்வியூ. இப்ப நான் ரீசெண்டா அட்டன் பண்ண இன்டர்வியூ இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி இது. ஓகேவா? அந்த டெலைட்டுக்கு வந்து இப்ப நான் ஃபுட்டு காட்டினது, இதுவுமே கூகுள் ரிசர்ச் தான் பண்ணேன், இதுவுமே கூகுள் சர்வே எடுத்து தான் பண்ணேன். சரியா? ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசர் இன்டர்வியூக்கு கொஸ்டினர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ எப்படி கண்டக்ட் பண்றதுன்றதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதுவரை இருக்கட்டும், மீதிய நாளைக்கு பாத்துக்கலாம். சரியா? யூசர் இன்டர்வியூன்றது ஒரு பெரிய டாபிக், அதுவும் ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ நாளைக்கு பார்த்துட்டு ஃபர்தரா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா
ஒரு ப்ராஜெக்ட்டை நம்ம எப்படிலாம் அப்ரோச் பண்ணி பண்ணியிருக்கிறோன்றதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன். சரியா? இப்போ நீங்க எல்லாருமே உங்களோட ஓன் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த ப்ராப்ளம் நீங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்திருந்தீங்கன்னா நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், கொஸ்டினர்ஸ் ஐ மீன் அடுத்த செக்ஷன்ல உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு நீங்க கொஸ்டினர்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ண போறீங்க. அது எப்படி பண்றது, என்ன பண்ணலான்றதுக்கான விஷயங்களை நான் ஒண்ணு சொல்ல நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு அழகா நீங்க என்ன பண்ணலாம், சர்டிபிகேட் வாங்கிட்டு வேலைக்கு போயிடலாம். டிலே பண்ணி ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டைம் இழுத்துட்டே போற மாதிரி இருக்கும், உங்களுக்கும் ஒரு கன்க்ளூஷன் வராது. சோ அதனால ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட் இயர்லியர். ஓகேவா கைஸ்? எஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. சோ யாராவது கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா? நான் இருக்கேன் ப்ரோ. நாளைக்கு நான் வந்து அகாடமிக்கு வரேன், முடிஞ்சா வாங்க மீட் பண்ணலாம். ஓகேவா? வரேன் ப்ரோ. நான் டெய்லி வந்து இருக்கேன் அகாடமிக்கு இந்த ஒரு வாரமா. சூப்பர், வெரி குட். மீட் பண்ணுவோம் நாளைக்கு அப்போ. ஓகே ப்ரோ. Okay guys, I think you've been get a lot of insights in research side. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தேவைப்படுது உங்க சைடுல இருந்து. ஸோ லாஸ்ட் 1 month நம்ம செஷன் போயிட்டு இருக்கு. எப்படி போயிட்டு இருக்குன்ற உங்களோட ஃபீட்பேக் எனக்கு போடணும் நம்ம குரூப்ல. ஓகே? ஸோ எப்படி கத்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு, எப்படி பண்றோம், ஸோ வாட் அண்ட் ஆல் நீட் டு பி அப்கிரேடட், உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னோட குரூப்ல போடுங்க, நம்ம குரூப்ல போடுங்க. சப்போஸ் நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சனா இருக்கீங்க அப்படின்னா ஒரு கேமரால நீங்க போட்டோ கூட இல்ல வீடியோ கூட பிடிச்சி அனுப்பலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். சரியா? ஸோ வாட் எவர் இட் இஸ், யூ வாண்ட் டு கிவ் மீ அ ஃபீட்பேக் ஹவு மை செஷன் இஸ் கோயிங் அண்ட் ஹவு டிமென்டி அகாடமி இஸ் எக்ஸ்பிரஸிங் தி யூஎக்ஸ் டிசைன்ஸ் அண்ட் இதை பத்தின ஸ்டடியை எப்படி கொடுத்துட்டு இருக்குன்ற உங்களோட ஃபீட்பேக் எனக்கு தேவை. கொடுக்க முடியுமா? கண்டிப்பா ப்ரோ, கொடுத்துடலாம். ஓகே, குரூப்ல உங்களோட ஃபீட்பேக் போடுங்க. சப்போஸ் வில்லிங்கா இருந்தீங்கன்னா வாய்ஸ் நோட் கூட போடுங்க. சரிங்களா? ஸ்வாதி, கிரண், ஜெஃப்ரி, முரளி, அண்ணாமலை அண்ட் பிரியா, மாதேஷ் எல்லா கிட்ட தான் நான் இதை எதிர்பார்க்கிறேன். ஸோ போட்டு விடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஃபீட்பேக் தான் என்னுடைய யூஎக்ஸ் பாயிண்ட். அந்த பாயிண்ட் வச்சு தான் என்னுடைய ப்ராடக்ட்டையும் என்னோட ப்ரோக்ராமையும் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போக முடியும், வேலிடேட் பண்ணிட்டு போக முடியும். சரியா? ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ எம் ஆஸ்கிங் த ஃபீட்பேக். இது எல்லா மாசமும் உங்களை நான் கேட்பேன். யூ நீட் டு ப்ரொவைட் த ஃபீட்பேக்ஸ். ஓகேவா கைஸ்? ஓகே ப்ரோ. Okay, thank ஓகே you. ப்ரோ. I'm starting my journey to Coimbatore. We'll meet tomorrow. Okay, bye. Session இருக்கும். பாய் ப்ரோ. We'll meet. Okay. Yeah. பாய் ப்ரோ. ம். Bye, ஓகே ப்ரோ. bye, 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 bye.